இன்றைக்கி துலாம் ராசிக்கு இறுதி மாத 3 மாத பலாபலன்கள். இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் வெற்றியாக சஞ்சாரிக்க காலகட்டம். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருந்த லாபாதிபதி இப்போ லாபஸ்தானத்துக்கு நல்ல நிலைமை ஏற்படும் காலகட்டம். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரிக்கும் செய்கிறார். ஆக ஒரு நல்ல காலம். முதல்ல இந்த துலாம் ராசி இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், மனதில் நல்ல நல்ல எண்ணங்கள் தோன்றும் காலகட்டம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர காலகட்டம். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா இருக்குது இல்லை டபுள் மைண்டு இதெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. கலைத்துறை ஆர்வங்கள் இது மாதிரிலாம் வருகிறது. மைண்டை ஃபோக்கஸாக வைங்க. இந்த மாதத்தில் இதுதான் முக்கியமானது. ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு, பிரகாசமாக சஞ்சாரிக்கலாம். திருமண காலகட்டம், திருமண யோகம் உண்டு, திருமணம் பார்க்கலாம். கூட்டு வகையில் ஆதாயம். இதனால் வரன் இருக்குது இல்லை. ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 6ஆம் இடம் தான் தடுத்துட்டு இருந்தது. அதற்கு குருபலன் வந்தனால தடங்கல்கள் இதாகி நிவர்த்தி ஸ்தானமாக திருமண யோகம் வருகிறது. வரன்கள் வந்த பின் வாழ்வில் ஒரு நல்ல வெளிச்சம் வந்துடும். மாணவர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. இந்த 3 மாதம் ஃபுல்லும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. மிகப்பெரிய அந்த எக்ஸாம் காம்படிஷன் எதுவும் வரல, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த டைமில் கவர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி துலாம் ராசிக்கு இறுதி மாத 3 மாத பலாபலன்கள். இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் வெற்றியாக சஞ்சாரிக்க காலகட்டம். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருந்த லாபாதிபதி இப்போ லாபஸ்தானத்துக்கு நல்ல நிலைமை ஏற்படும் காலகட்டம். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரிக்கும் செய்கிறார். ஆக ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. குரு உச்சம் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். நிறைய பலன்கள் அள்ளி வீச போகிறார். அது என்னென்னு பார்த்துருவோம். ரைட். முதல்ல இந்த துலாம் ராசி இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், மனதில் நல்ல நல்ல எண்ணங்கள் தோன்றும் காலகட்டம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர காலகட்டம். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா இருக்குது இல்லை டபுள் மைண்டு இதெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. அடுத்து இத்தனை நாளாக உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது பார்த்திங்கன்னா, ஒரு சரியாக நட்பு சம்மந்தப்பட்ட ஒரு சிலர்கிட்ட பேசின பேச்சுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பித்து அதையே திறந்தாங்க. ஒரு சில ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க, குறிப்பிட்ட புக்கு சம்மந்தப்பட்டது, புது நண்பர்கள், இது மாதிரி புதுசாக ரீசெண்டாக ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஆரம்பித்தது சரியில்லை, இப்போ நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு மனசு வருது. அப்போ முன்னாடி செய்தோ ஒரு சிறு வித்தியாசமானது இப்போ மாற காலகட்டம். ரைட். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்குங்க, எப்போவுமே இந்த ராசி கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு, ஆனால் நல்ல கூட்டாக இருக்கணும். நண்பர்கள் வட்டாரங்கள் உண்டு, அது நல்ல வகையாக வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த ராசி ஜெயிச்சிடும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பார்வை, குருபலன் வருகிறது. 6ஆம் இடத்த குரு பார்க்க கோடி நன்மையாக வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். நோய் நொடி அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க, மருத்துவ செலவு பண்ணவங்களுக்கு விரயத்திலிருந்து லாபம் வரும் சூழ்நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ், இந்த துலாத்துக்கு சொன்னால் ஒன்று மாற்றி ஒன்று பல இதாக இருக்குது. இப்போ வேலை சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ்மெண்ட், சின்ன மாறுதல் உண்டு. படிக்கிற யோகம் உண்டு. இந்த ராசிக்கு இப்போ காலம் போன காலத்தில் படிக்கிறதாம்பாங்க. புதுசாக அப்கிரேட் ஆக போகிறீங்க. நவீன டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகிற துலாம் ராசி என்றைக்குமே பயப்படாது. ஏன்னா இந்த ராசி சனி எப்பவுமே உச்சம். அப்போ சனி யாருக்கு உச்சமாக இருக்கோ புதுசாக அடாப்டபிலிட்டி வருங்க. ஸ்லோவாக பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சுடுவாங்க இந்த ராசிக்கு. அப்போ உங்கள் இந்த ராசி தன்மையும் தான் 6ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கிறதுனால புதுசாக படிக்கிற யோகம் உண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் மனசு பார்த்திங்கன்னா பல விஷயத்தில் சஞ்சாரம் இருக்கும். அதுதான் கரெக்டாக உங்கள் ஃபீல்டு என்ன 1-2 உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டது அதை மட்டும் எடுக்கணும். ஆன்மீக ட்ரிப்பு போகிறது ஒன்று தோணும். வெளியூர் பயணங்கள், திடீர்னு சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வெவ்வேறு ஃபீல்டில் இருப்பாங்க. சினிமா போகிறது, சினிமா நண்பர்கள், கலைத்துறை ஆர்வங்கள் இது மாதிரிலாம் வருகிறது. மைண்டை ஃபோக்கஸாக வைங்க. இந்த மாதத்தில் இதுதான் முக்கியமானது. ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு, பிரகாசமாக சஞ்சாரிக்கலாம். திருமண காலகட்டம், திருமண யோகம் உண்டு, திருமணம் பார்க்கலாம். கூட்டு வகையில் ஆதாயம். இதனால் வரன் இருக்குது இல்லை. ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 6ஆம் இடம் தான் தடுத்துட்டு இருந்தது. அதற்கு குருபலன் வந்தனால தடங்கல்கள் இதாகி நிவர்த்தி ஸ்தானமாக திருமண யோகம் வருகிறது. வரன்கள் வந்த பின் வாழ்வில் ஒரு நல்ல வெளிச்சம் வந்துடும். முக்கியமான பிஸ்னஸை பேசிட்டு மற்றதை பேசுகிறேன். சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்குது. 3 10 தொடர்பு இருக்கும்போது பிஸ்னஸில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு புதுவித வளர்ச்சி. இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக. பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம்,
பிஸ்னஸ் பை அண்ட் சப்ளையராக இருக்கலாம். ஒருத்தருக்கு சொன்ன இந்த பாயிண்ட் நிறைய மாறுதல் இருக்கும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொன்னோடனே அவர் சீரியல் சம்மந்தப்பட்டதில் இருக்கார், சீரியலில் ஆக்ட்ரஸாக இருக்கார். அவர் ஆமாங்க எனக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, எதை கொடுக்குறதுன்னு தெரியல, ஆல்ரெடி 2-3 இது கமிட் ஆகிட்டேன், தூங்க நேரம் இல்லை, இதுதான் ஒரு பதில். ஆக மொத்தம் அவங்கவுங்க ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு எதாக இருந்தாலும் மல்டி ஸ்கில் மல்டி டேலண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி சைடு கொஞ்சம் புரிய வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிரந்தர வருமானம் வரக்கூடியதாக இருக்குது. ஆக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் லாபம் உண்டு, தொலைதூர பயணங்கள் லாபம் உண்டு, ஆன்மீக குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் சூழ்நிலை உண்டு. கோயில் ட்ரிப் தான், கோயில் சுற்றுலா, கோயில் ட்ரிப்பு இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு விமான பயணங்கள், ஒரு சிலருக்கு ரயில் பயணங்கள். ரயில் பயணங்கிறது நார்மல், எல்லோரும் போகலாம். விமான பயணங்கள் சின்ன சின்ன பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ராசிக்கு புது யோகம் பிறந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒரு பணம், பெரும் பணம்ங்க, இன்றைக்கி பெரும் பணம் வருகிற காலகட்டம். அப்போ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பெரும் பணம் கையில் வந்துடும். அந்த பணம் உங்களுக்கு சேவிங்ஸ்க்காக யூஸ் ஆகும், அது விரயத்துக்கு இல்லை. அப்போ இத்தனை நாளாக மருத்துவ செலவு அது இதுன்னு விரயம் பண்ணதுக்கு இப்போ சேவிங்ஸாக வரும். இப்போ வரைகிற சேவிங்ஸுக்கு நான் இந்த ராசிக்கு நான் நகைங்கிறது இன்றைக்கி பொதுவாக இருக்கும். அப்புறம் வண்டி வாகனங்கள், அது வாடகை வர மாதிரி இருந்தால் அந்த ஃபீல்டுக்கு போகலாம். நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த ராசிக்கு எப்போவுமே 2ஆம் இடம் செவ்வாயாக வரும்போது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ண துலாம் ஜெயிச்சிருச்சுங்க. நகை ஆபரணத்தில் வாங்கின துலாம் ஜெயிச்சிருச்சு. 5ஆம் இடம் தான் சனி, 5 நாள் தான் சனி. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ட்ரேடிங் போய் மாட்டிக்கும். அந்த ட்ரேடிங் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது எல்லா துலாமும் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 8ஆம் அதிபதி தான் இங்கே முக்கியம். 8ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி. அப்போ பூர்வீக சொத்து உள்ள ராசி இந்த ராசி. இப்போ நீங்கள் ஒன்று ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும், அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இருந்தால் பாருங்கள். இந்த ஹெல்த் வைஸில் பார்த்திங்கன்னா கழுத்து வலி, பேக் போன் பெயின் அது இருக்கும். தூக்கங்கள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நாளாக தூக்கம் பத்தலாம்பாங்க, லீவ் எடுத்துகிட்டு தூங்குற ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த ராசித்தில். இந்த குரு கடைசி 3 மாதத்தில் வேலையில் வளர்ச்சி கொடுத்துருது, தொழிலில் அவ்வளோ சூப்பராக பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமண யோகம் உண்டு, ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்லாயிருக்கு. என்ன மனசு சஞ்சலம், மனசை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பல துறைகள் ஆர்வம் உண்டு, சக்ஸஸ் பண்ணலாம். மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு திருப்பி இந்த நீட் எக்ஸாம் திருப்பி எழுதுகிற ஒரு சிலர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டியூஷன் ஒரு பக்கம் போயிட்டு தான் திருப்பி அதே பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க மாணவர்களில். அப்போ ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ஒரு வித்தையை திருப்பி பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ மாணவர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. இந்த 3 மாதம் ஃபுல்லும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. மிகப்பெரிய அந்த எக்ஸாம் காம்படிஷன் எதுவும் வரல, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த டைமில் கவர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு நான் கொடுத்தது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா பௌர்ணமி அன்று, நல்லா பாருங்கள், பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி வழிபாடுகள் பண்ணும் பொழுது அரசு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக தவற விட்டு வேண்டாம், இதன் காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதான் சொல்கிறேன். ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து வலி, முதுவலி இது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு சிலருக்கு நெஞ்செரிச்சல், அது ஏஜ்டு பர்சனுக்கு அடிக்கடி இந்த இதாக தான் வந்துட்டுருக்கு. அதில் கவனம் செலுத்த வேண்டியது. இப்போ ஒருத்தர் இடம் பார்க்கும்போது ஒன்று எப்பவுமே பார்க்கணும், என்னன்னா இடம் வாங்குறது ஓகே, எந்த திசையில் இருக்கணும், அது எனக்கு செட் ஆகுமா, அது கட்டின வீடு என்னை தங்க விடுமா, இல்லை நான் வாடகைக்கு விடணுமா, இதை பார்க்கணும். அதுக்கு உதவி எந்த பேங்க்கில் வாங்கணும், குறிப்பிட்ட இந்த பேங்க் கிடைக்கும்போ. ரீசெண்டாக ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 6இல் சம்மந்தப்பட்டு, அதாவது 3-6 அவருக்கு பார்த்திங்கன்னா புதன் சம்மந்தப்படும் போது நான் கோகுலம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது கிடைக்கணும், ஏன்னா சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்டது. இதே சந்திரன் சம்மந்தப்பட்டு, சந்திரன் புதன் அவருக்கு, அவர் முத்தூட்டில் ட்ரை பண்ணுங்கன்னோம். அப்போ இதே சூரியன் சம்மந்தப்பட்டால் கவர்மெண்ட் பேங்காக இருக்கும். அப்போ அந்த பேங்க் செக்டர் எடுக்கலாம். என்ன வண்டி வாங்கின ஒரு பேர் இருக்கலாம். இப்போ கார் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துட்டுருக்கு. பொதுவாக ராசி கார் வாங்குகிற யோகம் இருக்குது. அது செகண்ட் ஹேண்டாக புதுசானு இதை பார்த்தா தான் தெரியும். ஜாதகம், லக்னம், தசாபதிகள் பார்க்கணும். இப்போ வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் தாய்க்கு ஒரு மருத்துவ செலவு இப்போ தான் பண்ணி முடிச்சிருக்கீங்க. பட் தாய் தந்தையருக்கு உடல்நிலை க்யூர் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு. அவ்வளோ விரைய செலவு பண்ணதில் இந்த 3 மாதத்தில் விரயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி லாபங்களாக மாறும் சூழ்நிலை. மைண்ட் செட் மட்டும் பாசிட்டிவாக இருக்கணுங்க. அத்தனை நெகட்டிவ் என்ன நடந்தாச்சே, நீ எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு கனகதாரா சோத்திரம் கேட்கலாம். கனகதாரா சோத்திரம் கேட்க செல்வம், செல்வ சம்மந்தப்பட்டது, லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க, வீடு பொதுவாக வீடு துடைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள்,
தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தொடங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். வீட்டில் சாம்பிராணி புகைகள் கொஞ்ச நாள் போடணும். கொஞ்சம் அது நெகட்டிவ் வைப்ரேஷன் வராமல் இருக்க. ஆக மொத்தம் நல்ல காலம் இந்த 3 மாதத்தில் பிறந்திருக்கு. வேகப்படுத்தணும். பழசை எத்தனையும் விட்டுட்டு புதுசை மட்டும் பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.